சென்னையில் கடந்த 2 நாட்களாக இடைவிடாது கொட்டி தீர்த்த மழையால் பெரும்பாலான பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்து சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுல். கோகுல், நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, அங்க இருக்கிற நிலவரத்தை பத்தி சொல்லுங்க. அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதி தற்பொழுது சைதாப்பேட்டை கூவமாற்று பகுதி. நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது வெள்ளப்பெருக்கோடு கூவமாற்றில் தண்ணீர் தற்பொழுது வெளியேறி கொண்டிருக்கிறது. சுற்றிலும் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வீடுகள் இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய காட்சிகள் நீ நேரடியாக பார்க்குறீங்க. ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான வீடுகள் இந்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகள் நீ நேரடியாக பார்க்குறீங்க. தண்ணீருடைய வேகம் தற்பொழுது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஏற்கனவே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் அதிக அளவில் திறக்கப்பட்டு வெளியேறி கொண்டிருப்பதால் கூவமாற்றலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீருடைய வேகம் தற்பொழுது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நூற்றுக்கணக்கான வீடுகள் அடித்து செல்லப்பட்டுள்ளன. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளும் அரசு சார்பாக வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பொதுமக்கள் மாடியில் சிக்கிக்கொள்ளக்கூடிய காட்சிகள் நாம் நேரடியாக பார்க்க முடியுது. ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற முடியாமல் மாடி மேல் இருக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அந்த இடத்தில் இருப்பார்கள் என கூறப்படுகிறது. ஆகவே அந்த பொதுமக்களை இங்கிருந்து பாதுகாப்பாக மீட்டு வெளியே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை தற்பொழுது மேற்கொள்ள இருப்பதாக தீயணைப்புத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு உதவிகள் தேவைப்படுவதாகவும் பொதுமக்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறி பாதுகாப்பான ஒரு மேடான பகுதிக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் இருக்கக்கூடிய மாடி மேலே தான் அவங்க பாதுகாப்பாக தற்பொழுது நிற்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. கூவமாற்றை சுற்றிலுமே தற்பொழுது தண்ணீர் மூழ்கியுள்ளது. அங்கு கூவமாற்று கரையோரம் இருந்த வீடுகள் அனைத்துமே அடித்து செல்லப்பட்டுள்ளது. ஏராளமான பொதுமக்களும் தற்பொழுது இந்த கூவமாற்று கரையோரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளப்பெருக்கை பொதுமக்கள் தரப்பு மட்டுமில்லாமல் காவல்துறை தேவையான அறிவுரைகளை வழங்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு அறிவுரைகள், அதாவது இந்த சைதாப்பேட்டை கூவமாற்றை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதி ஆபத்தான பகுதியாக காவல்துறையால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இந்த பகுதியில் யாரும் நிற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒலிபெருக்கி மூலம் காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இங்கே ஏராளமான பொதுமக்களும் இந்த கூவமாற்றை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க. இப்போ பொதுமக்கள் மட்டுமில்லாமல் வாகன ஓட்டிகள் நிறைய பேர் இந்த கூவமாற்று கரையோரமாக வாகனங்கள் நிறுத்தி பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் காவல்துறை அவர்களை நிற்பதற்கு அனுமதிப்பதில்லை. இந்த பகுதி ஒரு ஆபத்தான பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இன்னும் தண்ணீருடைய வேகம் அதிகரித்தால் இந்த பாலம் உடைவதற்கான வாய்ப்பு இருப்பதால், சாலைகளிலும் அந்த தண்ணீர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் இந்த பகுதிகளில் போக்குவரத்து இன்னும் சிறிது நேரத்தில் தடை செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக காவல்துறையுடைய போக்குவரத்து காவல்துறையுடைய உயரதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் தண்ணீருடைய வேகம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஆகவே பாலம் உடைவதற்கான வாய்ப்பு இருப்பதால் சைதாப்பேட்டை பகுதியில் போக்குவரத்து தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நேரடியாக கூவமாற்றில் தண்ணீர் வெளியேறக்கூடிய வேகத்தை நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே தங்களுடைய உடைமைகள் எல்லாமே விட்டுவிட்டு தற்பொழுது பாதுகாப்பான ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் அவருடைய மாடியில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அவர்களை மீட்டு எடுப்பதற்கான நடவடிக்கையை தற்பொழுது அதிகாரிகளும் தீயணைப்புத்துறையிலும் சேர்ந்து ஈடுபட போவதாகவும், ஆனால் தண்ணீருடைய வேகம் அதிகரிப்பதால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தற்பொழுது செல்ல முடியாமல் அதிகாரிகள் சாலையில் நின்றுகிட்டு இருக்காங்க. அவர்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது ஈடுபட போவதாகவும், அவர்களுக்கு தேவையான உணவுகளையோ மற்ற அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அதிகாரிகள் தரப்பில் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளில் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பான பகுதிகளுக்கு பொதுமக்களை அங்க தங்க வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. கூவம் ஆற்று மட்டுமில்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளிலேயும் மாநகருடைய முக்கியமான பகுதிகளையும் தற்பொழுது தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அல்தாப், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோகுல்.